தமிழ் தேசிய கருத்து வந்து நேரடி எதிரியா இருக்கிறதுனால இது என்னைக்குமே நம்மளுக்கு ஆபத்து. எதிர்காலத்துல வந்து உதயநிதி வர்றப்பையோ இல்ல இன்பநிதி வந்து முதல்வர் வர்றப்பையோ தொடர்ந்து அது பிரச்சனையை கொடுத்துட்டே இருக்கும். அதை இப்பயே வந்து சீமானை ஒடுக்கிட்டா ராஜீவ்காந்தி வந்து ஒரு வருஷம் ஆயிடுச்சு மாணவர் அன்னைக்கு அவர் கொடுத்த ப்ராஜெக்ட் வந்து இப்போ முடிஞ்சிருச்சு. இந்த 3000 பேர் சேர்த்துட்டாரு. அவர் ப்ராஜெக்ட்டுக்கு 2026 தேர்தலில் அவருக்கு வந்து பலனளிக்கலாம், எம்எல்ஏ சீட்டு கிடைக்கலாம். இப்போ திமுக அதை பற்றி கேட்டதுக்கு பிறகு தான் கார்த்திக் மனோரம் பற்றி கேட்டதும் அவர் வந்து இப்படி பதில் சொன்னார். அதில் ஒரு வீடியோ வந்து காலிலேருந்து வைரல், கெட்ட வார்த்தையில பேசுகிற மாதிரி அவங்க கிடக்குறான் அப்படி சொல்லி பீ போட்டு எல்லாம் வைரல் நினைச்சு. கார்த்திக் மனோகரன் அவர் இவங்க எல்லாமே சின்ன வயசுலேருந்து வெளிநாடு போனாங்க. அப்போ இருக்கும்போது இவங்க யாருமே வந்து இயக்கத்தோடையோ இல்லை வந்து இவங்களுடைய தொடர்பு இல்லை. சங்கர் ராஜ்குமார் வந்து செங்கோட்டையன் மூலமாக தான் எனக்கு வந்து வந்துச்சுன்னு சொல்றாரு. அந்த செங்கோட்டையன் உயிரோட இல்லைன்னு சொல்லி கலைக்கட்டு உதயன் வந்து சொல்றாரு. இப்போ இதை கூட தெரிஞ்சுக்காம தான் சங்கர் ராஜ்குமார் வந்து சவால் விடுறாரு. வணக்கம். வணக்கம். நேற்று வந்து பெரியாரி அமைப்புகள்லாம் வந்து சீமான் வீடை முற்றுகையிட்டதை பற்றி நிறைய பேசணும். அதில் சீமானுடைய கட்சியினர் நிறைய பேரை அவங்க பேர்லாம் வழக்கு பதிஞ்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஆமாம், நேற்று நம்ம அந்த பெரியார் முற்றுகை அங்கே என்ன நடந்துச்சு சொல்லி நம்ம நேற்று பேசினோம். அப்போ பேசும்போது இந்த விஷயத்த நம்ம வந்து குறிப்பாக அந்த விஷயத்த வந்து மறந்துட்டோம். ஏன்னா அங்கே நாங்கள் இருந்த அந்த இடத்துல வந்து சொன்ன நேற்று போயிருந்தேன்னு சொல்லல முன்னாள். அங்கே போயிருந்த இடத்துல வந்து ஊட்டுக்கட்டையோட அந்தளவுக்கு நிறைய பேர்லாம் கிடையாது. ஒரு 4-5 பேர்னு முகநூலில் பதிவு போட்டாங்க, நாங்கள் வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மகளிர் இதில் உள்ளவங்கலாம் வந்து பதிவு போட்டாங்க. ஒரு சில பேர் வந்து பதிவு போட்டாங்க. ஏன்னா போலீஸ் செக் பாயிண்ட் அவ்வளோ பேர் இருக்கும்போது எப்படி ஊட்டுக்கட்டையோட நிற்க முடியும்? அண்ணா சொல்லியிருந்தாங்க, சீமான் கூட சொல்லியிருந்தாங்க, அது ஏதாவது விறகு அடுப்புக்கு உள்ள அந்த பிரியாணி சமைச்சாங்கல்ல, பிரியாணி சமைக்கிறதுக்கு விறகு அடுப்பில் தம் பிரியாணி போட்டிருந்தாங்க. ஸோ தம் பிரியாணி போடுறதுக்கு அவங்க விறகு அடுப்பில் தானே பண்ணுவாங்க. இந்த விறகடுப்புக்கு உள்ள கட்டையை எடுத்துகிட்டு நின்னாங்க, அதை ஃபோட்டோவை போட்டாங்க. ஃபோட்டோவை போட்டோடனே வந்து அது வந்து பெரியார் அமைப்புகளில் வந்து என்ன பண்ணுச்சுன்னா, ஃபோட்டோவை போடுறவங்க சும்மா போட மாட்டாங்க, வந்து நாங்கள் வெயிட் பண்ணுறோம், நாங்கள் வந்து திராவிட கும்பலுக்காக வெயிட் பண்ணுறோம் சொல்லி அவங்க பதிவு போட்டோன்னே. ஸோ பெரியார் அமைப்புகள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க, பார்த்தீங்களா நீங்கள் எங்களை மட்டும் வழக்கு போட்டீங்க, அவங்க மேலே என்ன வழக்கு போட்டீங்க அப்படின்னு சொல்லி போட்டு. அது கரெக்ட் தானே, கட்டையை வச்சுட்டு மிரட்டினா வழக்கு போட. ஆமா, கட்டையை வச்சு போட்டு நீங்க அது மாதிரி பதிவு போட்டீங்கன்னா வழக்கு போடுறது வாஸ்தவம் தான். ஆனா எல்லாரும் 181 பேர் மேல வழக்கு போட்டிருக்காங்க. சீமான் மேலேயும் வழக்கு போட்டிருக்காங்க, 181 பேர் மேல வழக்கு போட்டிருக்காங்க. நேற்று முன்னாள் நடந்த விஷயத்துல என்னன்னா, களஞ்சியம்லேருந்து முத்துப்பாண்டி அவர்கள்லேருந்து நாம் தமிழர் கட்சியில் முக்கியமான பொறுப்பாளர்கள் எல்லாருமே வந்து முக்கியமா கண்ணு கருத்துமா இருந்ததுன்னா, யாரு மேலேயும் வழக்கு விழுந்துடக்கூடாது. அது வந்து சீமானோட அறிவுறுத்தல், யாருக்குமே வழக்கு விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறது. அதுக்கு காவல்துறை என்ன சொன்னாங்களோ அதை அவங்க ஃபாலோ பண்ணாங்க. அதாவது வெளியில வந்து நிற்காம ரோட்டுக்கு, மெயின் ரோடை தாண்டி உள்ள சின்ன ரோட்டில் தான் எல்லாருமே அங்கே நின்னாங்க. மெயின் ரோட்டு கூட அவங்க வரல. அப்போ அவ்வளோ இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணி முயற்சி பண்ணியும் இந்த சம்பவம் நடந்துருச்சு. அதுக்கு வந்து இவங்க காவல்துறையிலேருந்து இல்லை பெரியார் அமைப்புலேருந்து ஒரு அழுத்தம் வந்திருக்கும். அதனால வந்து எல்லாருமேலையும் வழக்கு போட்டாங்க. அது ஏன்னா அந்த ஃபோட்டோலாம் வெளியேந்த பிறகு முகநூல்லையும் வந்து பெரிய சர்ச்சையாச்சு. அது வந்து ஒரு பத்திரிகையாளர் கூட போட்டிருந்தாரு, டிவி சோமுன்னு நினைக்கிறேன், அவர் போட்டிருந்தாரு, எப்படி இவங்களுக்கு வந்து கட்டையோட நிற்கிறதுக்கு வந்து இவங்களுக்கு வந்து அனுமதி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி ஆர்எஸ்எஸோட கம்பேர் பண்ணி இவங்க போட்டிருந்தாங்க. ஆர்எஸ்எஸ்லாம் அப்படி தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணி போட்டிருந்தாங்க. அது நேரடியாக போன நமக்கு தெரியும், அது 4-5 பேர் தான் நின்னாங்கன்னு தெரியும். எல்லாருமே கிடையாது, 181 பேரும் கிடையாதுங்கிறது தெரியும். அங்கே உள்ள சிசிடிவி இருக்குது, எல்லாம் இருக்குது, அதை பார்த்தாலே தெரியும் எத்தனை பேர் இருந்தாங்க. அப்போ மீடியா பீப்புளெலாம் எவ்வளவு அவரை வந்து பைட்ஸ் எடுக்கிறாங்க, மாண்டேஜஸ் எடுக்கிறாங்க, எத்தனை பேர் அந்த வீடியோவை பார்த்தாலே தெரிஞ்சிடும் எத்தனை பேர் வந்து கட்டையோட இருந்தாங்க. இது சும்மா 4-5 பேர் நின்றுட்டு ஃபோட்டோ போட்டு வெளியே போட்டதுனால இந்த விளைவு ஆகிடுச்சு. இப்போ இந்த சம்பவம் நடந்து இப்போ 2 நாள் கழிச்சு இன்னைக்கு பார்த்தா நாம் தமிழர் கட்சியிலேருந்து நிறைய பேர் கூட்டமாக 1000 கணக்கானோர் திமுகவில் இணைந்தனர் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ஃபங்க்ஷன் பண்ணி. இது ஏதோ திடீர்னு இப்போ வந்து பெரியாரை பற்றி சீமான் பேசுனதுனால இவ்வளவு பேர் வந்து இணைகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சில கூட இப்போ பரிசு கொடுத்துருக்காங்க. பெரியாரை பற்றி பேசுனதுனால தான் எல்லாரும் வந்து இணைகிறாங்க அப்படின்னு சொல்லி திமுக தரப்புலன்னு சொல்லப்படுது. செந்தில்வேல் போன்றவர்கள்லாம் வந்து அவர் திமுக கட்சி உறுப்பினராக ஆகிட்டார், பத்திரிகையாளர் இருந்தாலும். அவர்லாம் வந்து பெரியாரை பற்றி விமர்சித்ததுனால பார்த்தீங்களா எல்லாம் வெளியே வர்றாங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க. இது வந்து இந்த 3000 பேருங்கிறது வந்து
2000 பேர் தான் நாம் தமிழர், 1000 பேர் மாற்றுக் கட்சின்னு சொல்றாங்கன்னு வச்சுங்களேன். இது வந்து இன்னைக்கு நடந்தது கிடையாது. கிட்டத்தட்ட பல வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு 5, 6 வருஷத்துக்கு முன்னாடி விலகுனவங்க, 2 வருஷத்துக்கு முன்னாடி விலகுனவங்க, இப்போ ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி விலகுனவங்க. கோவை ராமச்சந்திரன் ஒருத்தர் வந்து கோயம்புத்தூர்லேருந்து விலகு போனார் ஒரு 6 மாசம் முன்னாடி. விலகி அங்கேயே திமுகல அங்கேயே இணைஞ்சிட்டாரு. அதே மாதிரி தூத்துக்குடியில் ஒருத்தர் பேர் ஞாபகம் இல்லை. அவரும் வந்து ஏற்கனவே விலகி அங்கேயும் திமுகல இணைஞ்சிட்டாரு. இப்ப அவங்க அந்த மாதிரி ஆட்கள் எல்லாரையுமே கூட்டு கொண்டாந்து வச்சு இங்க இணைப்பு விழா மாதிரி இங்க பண்றாங்க. அதாவது மாற்றுக் கட்சியிலேருந்து உள்ளவங்கள நாங்க வந்து இணைக்கிறோம் அப்படின்னு சொல்லி நாம் தமிழர்ல இருந்து பேர் சொல்லாம, ஆமா, அப்ப இந்த கட்சியினுடைய பேரை கூட சொல்லாம, இப்ப அதிமுகன்னு சொல்லுவாங்க, தேமுதிக கட்சி பேர்லாம் போடுவாங்க. இந்த கட்சியில இருந்து விலகி வந்து நம்ம கட்சியில வந்து இணையறாங்கன்னு சொல்லி போடுவாங்க. ஆனா இந்த முறை வந்து மாற்று கட்சின்னு சொல்லி தலைப்பு போட்டு மாற்று கட்சியிலிருந்து சிஎம் பேசும்போதும் அப்படிதான் சொன்னாங்க. அந்த கட்சியினோட பெயரை கூட நான் சொல்ல விரும்பல. நான் வந்து எனக்கு வந்து அரசியல் அனாதை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாரு. அனாதையா வந்து நான் முதலமைச்சராலும் தெரிஞ்சிட்டு இருக்காங்க. அந்த கட்சி பேரை சொல்லி இந்த அவையை நான் கெடுக்க விரும்பல அப்படிலாம் சொல்றாரு. ஆனா அந்த கட்சியில இருந்து இவ்வளவு பேர் விலகுறாங்கிற பெருமை பண்ணிப்பட்டுக்கிறாங்க. ஆனா வந்து பேரை சொல்ல மாட்டாங்க. முதல்வர் வந்து அப்படி சொல்றாரு, நான் அந்த பேரை சொல்லி நான் வந்து அசிங்கப்படுறேன். இவ்வளவு பேரையும் அழைச்சிட்டு வந்ததுமே ஏற்கனவே அங்கிருந்து விலகி இருந்தவங்க, ஏற்கனவே விலகி இருந்தவங்க, ஏற்கனவே வந்து ஒதுங்கி இருந்தவங்க, அந்த அதிர்த்துல இருந்தவங்க தான் எல்லாரையும் ஒன்னா சேர்த்து கொண்டு வந்திருக்காங்க. இவ்வளவு 2000 பேருங்கிறது வந்து அது சரியா தெரியல. ஆனா இவ்வளவு பேர் விலகி வந்திருக்காங்க. 51 பேர் சொல்றாங்க. கிட்டத்தட்ட மண்டல செயலாளர் நிர்வாகிகள் வந்து 51 பேர் சொல்றாங்க. யாருமே ஸ்டாரா யாருமே கிடையாது. நேற்று இந்த அறிவிப்பு வெளியிட்டோனையும் எல்லாரும் எதிர்பார்த்தது என்னன்னா, காளியம்மாள் வந்து இணைய போறாங்க. ஏன்னா காளியம்மாள் வந்து சமீப காலமா வந்து ரொம்ப அமைதியா இருக்காங்க. அதனால காளியம்மாள் தான் இது ஸ்டாரா வந்து வருவாங்க, இந்த இணைப்பு விழாவில் வருவாங்கன்னு நினைச்சாங்க. ஆனா காளியம்மாள் வரல. ஏன்னா காளியம்மாள் அமைதிக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. அதை நம்ம யூகமாவும் சொல்ல முடியாது. நமக்கு வர தகவல் வந்து உண்மைக்கு புறம்பா பேச முடியாது. ஆனா இப்ப நாம் தமிழர்ல அவங்க ஆக்டிவா இல்லை. வேறு கட்சி போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அது வந்து விஜயா இருக்கலாம், இல்ல திமுக இருக்கலாம், இல்ல அதிமுக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஆனா இப்பைக்கு நாம் தமிழ் கட்சியில அவங்க ஆக்டிவா இல்ல. போற போக்குல நம்ம எதையும் கொளுத்தி போடலையே. கொளுத்திலாம் போடல. ஆனா அப்ப அவங்க ஆக்டிவா இல்ல. இப்ப சமீபத்துல ஈரோடு இடைத்தேர்தலுக்கு வந்து நம்ம இதெல்லாம் சொல்லல. ஈரோடு இடைத்தேர்தலுக்கு வந்து நிர்வாகிகள் இதை அறிவிச்சாங்க. அதுல காளியம்மாள் பேர் இல்ல. அதே போல வந்து நாம் தமிழ் கட்சி நடக்கிற கூட்டங்கள்ல வந்து காளியம்மாளை கூப்பிடுறது இல்ல. கடைசியா எனக்கு தெரிஞ்சு அவங்க கலந்துட்டு வந்து ஒரு ரேம்ப் ஒண்ணு நடந்து வந்தாங்க. அதான் அந்த மாவீரர் நாள்ல மதுராந்தகத்துல நடந்த மாவீரர் நாள் நிகழ்ச்சியில வந்து அவங்க வந்து கலந்துட்டாங்க. அதுல பேசுனப்பையும் அவங்களோட முகத்துல வந்து ஒரு பெரிய எப்பவுமே பேசுற காளியம்மாளோட அந்த ஸ்பார்க் இல்லை. அவங்க எப்பயுமே ஒரு இதா பேசுவாங்க. முகத்துல தெரியும்ல, ஃபேஸ் ரியாக்ஷன்லயே நம்ம தெரிஞ்சிரும்ல முகத்துல என்ன பேசுவாங்கன்னு சொல்லிட்டு. அவங்கள்ட்ட ஒரு சந்தோஷம் இல்லை. அதுக்கு பிறகு நம்ம எந்த இடத்துலயும் பாக்குற மாதிரி தெரியல. இப்ப இன்னைக்கு இவ்வளவு பேர் சேர்ந்ததையுமே ராஜீவ்காந்தி அவர்தான் வந்து ரொம்ப நாளா கேட்டுட்டே இருந்தாரு. அதுதான் இப்ப ராஜீவ்காந்தியோட இந்த ப்ராஜெக்ட் தான். சீமான் 2026 இருக்கலாம், இல்ல வந்து ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் பேர் வச்சு நாம் தமிழர் இருந்து, ஏன்னா நாம் தமிழர் கட்சியில இருந்து விலகி போன ராஜீவ்காந்தி மாணவர் அணி செயலாளரா ஆகி கிட்டத்தட்ட இப்போ 1 வருஷம், இந்த டைம் 1 வருஷம் ஆக போகுது. நீ உன்னை மாணவர் அணி செயலாளர் ஆக்குறேன்னா நீங்க எத்தனை பேரை கொண்டு வருங்க, அப்பதானே கேட்பாங்க உங்களோட வேலை என்னன்னு சொல்லிட்டு. அப்ப ராஜீவ்காந்திக்கு திமுகவுலேருந்து நான் வந்ததுக்கு அர்த்தம் சொல்லணும்ல. வந்ததுக்கு ஏதாச்சும் ஒரு இந்த இத்தனை பேரை கொண்டு வரேன்னு சொல்லி அவர் உள்ள வரும்போதே சொல்லிட்டு தான் வந்திருப்பார். அப்போ வரும்போதும் ராமநாதபுரம் பகுதியில் உள்ள எல்லாரையும் வந்து கட்சிக்குள்ள சேர்த்துட்டாரு. ஆனா தமிழ்நாடு முழுக்க யாரையுமே அவர் வந்து ஒருங்கிணைக்க முடியல. அப்ப இந்த நேரத்துல அவர் எல்லாரு கூடயும் பேசி ஏற்கனவே விலகினவங்க, ஏற்கனவே வந்து கட்சியில திமுகலையே சேர்ந்தவங்க, சில பேர் வந்து நாம் தமிழ்லேருந்து விலகி அமமுகல போய் சேர்ந்து அமைதியானவங்க, அவங்களையும் வந்து நாம் தமிழ்லேருந்து விலகினவங்க அப்படின்னு டிடிவி தினகரன் அவங்க கிட்ட இருந்து கூட்டு வந்து டிடிவி தினகரன் இப்ப அமமுக ஆக்டிவா இல்ல. அதனால அமமுகல வந்து அமைதியா இருந்தவங்களையும் நாம் தமிழ்ல இருந்து இடையில அப்படி அமமுக கட் பண்ணிட்டு நாம் தமிழ்ல இருந்து வந்தாங்கன்னு சொல்லி இதுல கணக்குல இதுல வந்து ஆமா அப்படிதான் அது எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி அழைச்சிட்டாங்க. அதே மாதிரி எல்லாமே பேரு எழுதிட்டாங்க. அந்த எல்லார் பேரையும் ஒரு பேர்ல எழுது அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் பேர்ல எழுதுங்க எழுதிட்டாங்க. நான் ஒரு இது பார்த்தேன், பட்டுக்கோட்டை தொகுதி அட்மின் சொல்லி அவர் பொறுப்பாளர், அட்மின்லாம் பொறுப்பாளரா இவங்க வந்து ஏமாத்தி, அதாவது முதல்வரை வந்து ஏமாத்தி இவங்கெல்லாம் பொறுப்பாளரு,
மண்டல செயலாளர் மாவட்ட செயலாளர் அப்படின்னு சொல்லி சொல்லி ஏமாத்தி தான் இங்க நடந்திருக்கதா எனக்கு தெரியுது. முதல்ல ஒரு மைண்ட் வாய்ஸ், நீ ஏமாத்துறன்னு எனக்கு தெரியும், ஆனா வேற வழி இல்ல. அந்த மாதிரி. ஏன்னா நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒன்றியத்துக்கு ஒரு மாவட்ட செயலாளர், ஒருங்கிணைப்பாளரே கிட்டத்தட்ட 100 பேர் இருப்பாங்க, மண்டல செயலாளர் கிட்டத்தட்ட 100 பேர் இருப்பாங்க, ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. எல்லாருக்குமே வந்து மாவட்டம் ஒன்றியம் இந்த பெரிய பெரிய பதவி தான் கொடுப்பாங்க. வர்றவங்க எல்லாருக்குமே பதவி கொடுத்துருவாங்களா? அப்ப சேர்றவங்க எல்லாமே பதவிகள் தான் இருப்பாங்க. முக்கிய பொறுப்பாளர் தான் எல்லாருமே. இப்ப திமுக இருந்து இணைஞ்சவங்க எல்லாருமே முக்கிய பொறுப்பாளர் தானே இருப்பாங்க. அந்த அடிப்படையில தான் சேர்ந்துருக்காங்க. சேர்ந்து இன்னைக்கு எல்லாருமே வந்து அதை வந்து ஒரு காரணம் சொல்லி பெரியாரை பேசினதால நாங்க வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க. மற்றபடி இது முன்னாடியே திட்டமிட்டது தான். இந்த நேரத்தை பயன்படுத்தி ராஜீவ்காந்தி வந்து 1 வருஷம் ஆயிடுச்சு மாணவர் அன்னைக்கு. அவர் கொடுத்த ப்ராஜெக்ட் வந்து இப்போ முடிஞ்சிருச்சு. இந்த 3000 பேர் சேர்த்துட்டாரு. ஸோ அவர் ப்ராஜெக்ட்டுக்கு 2026 தேர்தலில் அவருக்கு வந்து பலனளிக்கலாம், எம்எல்ஏ சீட்டு கிடைக்கலாம், எது வேணாலும் நடக்கலாம். அது போக போக தான் தெரியும். சிறந்த பரிசு வழங்கப்படும் அந்த மாதிரி. அதுல வெளியே வந்தப்போ கூட பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காரு ராஜீவ்காந்தி, அந்த போட்டோவை பத்தி கேட்கறாங்க. ஆமா ஆமா, இது சங்ககிரி ராஜ்குமார் திரும்பவும் ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. இது வேணும்னா உண்மைன்னா நீங்க செங்கோட்டையனை கூப்பிட்டு தானே கேட்கணும், எதுக்கு என்கிட்ட கேக்குறீங்க அப்படின்னு. ஆனா அவர் இல்லவே இல்லைன்னு தமிழன் டிவி நிறுவனம் கலைக்கூட்டம் போட்டிருக்காரு. ஆமா, என்னன்னா இவர் சங்ககிரி ராஜ்குமார் வந்து செங்கோட்டையன் மூலமா தான் எனக்கு வந்து வந்துச்சுன்னு சொல்றாரு. அந்த செங்கோட்டையன் உயிரோட இல்லைன்னு சொல்லி அந்த கலைக்கட்டு உதயன் வந்து சொல்றாரு, அவர் வந்து உயிரோட இல்லை, கொரோனா காலகட்டத்துல இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இதை கூட தெரிஞ்சுக்காம தான் சங்ககிரி ராஜ்குமார் வந்து சவால் விடுறாரு, செங்கோட்டையனை கேட்டு தெரிஞ்சுங்க உண்மை என்னன்னு சொல்லிட்டு. இப்ப அடுத்த வருஷம் தான் ராஜீவ்காந்தி அவர்கள் வந்து ஹார்ட் டிஸ்க் என்கிட்ட இருக்கு. ஏன்னா டிவிடியில வந்து அந்த காலத்துல 2008 காலகட்டத்துல வந்து டிவிடி டைம் இருந்துச்சு, ஹார்ட் டிஸ்க் இருந்துச்சு. ஹார்ட் டிஸ்க் அதுக்கு முன்னாடி தான் 2008 அது முன்னாடி, அதுக்கு முன்னாடி அந்த நேரத்துல டிவிடி சிடி தான். ஸோ அந்த இதுல வந்து என்கிட்ட போனா நான் தான் அதை வாங்கினேன் அப்படிங்கிறாரு. நாம் தமிழர்ல உள்ளவங்கலாம் என்ன சொல்றாங்கன்னா, என்னென்ன இப்படி மாறி போயிட்டீங்க, திமுகவோட ஒரு அடிவரடி மாதிரி இப்படி ஆகி இப்படி நீங்க தான் வாங்கினீங்கன்னு சொல்ற மாதிரிலாம் போறேன்னு சொல்லி இப்போ எல்லாம் முக்கிய பொறுப்பாளர்லாம் பதிவு போடுறாங்க. சீமான் அவர் வந்து நீங்க உங்களுக்கு அந்த போட்டோ தானடா பிரச்சனை, நான் போய் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி, நான் உங்களுக்கு என்ன போட்டோ எடிட் பண்ணதானே போய் பார்க்கவே இல்லடா, நான் வந்து அவருக்கு பார்க்கவும் இல்லை, அவரை இது பண்ணவும் இல்லைன்னு ஆள் வந்து அதுவும் இல்லாம இந்த இவங்க பிரபாகரனுடைய அண்ணன் மகன் அப்படின்னு சொல்லி கார்த்திக் அவரு பேசினதை பத்தி பிரஸ் மீட்ல கேட்கும் பொழுதும் அவரை தான் சொன்னார். இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை, 8 நிமிஷம் போனேன்னு இல்லை நீங்க 10 நீங்க இல்லை நீங்க இப்போ வந்து நான் பார்க்கவே எதை நம்புறேன் நீ இப்போ சொல்லு அப்படின்னு சொல்லி பயங்கரமா பேசியிருந்தாரு. அதுலயும் இந்த திமுக இணைஞ்சவங்களுக்கு கேட்கும்போது எல்லாருக்கும் வாழ்த்து சொன்னேன், வாழ்த்து திமுக இணைஞ்சவங்களுக்கு எல்லாருக்கும் வாழ்த்து. திமுக அந்த அளவுக்கு பலவீனப்பட்டிருக்கு, நாம் தமிழ்ல இருந்து உள்ளவங்களை சேர்த்துதான் நீங்க வந்து அந்த அளவுக்கு நீங்க ஒரு மரத்துல இருந்து இலை கிளையெல்லாம் உதிரதான் செய்யும், அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா. ஆமா, அப்படிதான் பேசியிருக்காரு. ஆனா அது ஒரு உட்கட்சி பிரச்சனை. இது மாதிரி அன்னைக்கு முந்தா நாள் பிரஸ் மீட்ல ஒன்று சொல்லியிருந்தாரு, யாரெல்லாம் என்கிட்ட உண்மையா இல்லையோ அவங்களெல்லாம் நீங்க வந்து அழைச்சிட்டு போயிட்டு இவெல்லாம் உனக்கு துரோகம் பண்ணியிருக்கான் பாருன்னு எனக்கு நீங்க காட்டி கொடுக்குறீங்க, அதுக்கு ரொம்ப நன்றின்னு முந்தா நாள் தான் சொல்லியிருக்காரு. மறுபடியும் பழைய போயிட்டு இப்போ சேர்றாங்க அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. இப்ப திமுக அதை பத்தி கேட்டதுக்கு பிறகுதான் கார்த்திக் மனோரம் பத்தி இங்க கேட்டதும் அவர் வந்து இப்படி பதில் சொன்னாரு. அதுல ஒரு வீடியோ வந்து காலையில இருந்து வைரல், கெட்ட வார்த்தையில பேசுற மாதிரி போட்டு அந்த போட்டோ பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டோன்னே அவங்க கிடக்குறான் அப்படின்னு சொல்லி டிபி போட்டு எல்லாம் வைரல் நினைச்சு. அது என்னன்னா உண்மையில என்ன பிக்காளி பையன் பேசியிருக்காரு. பிக்காளி பையன் கெட்ட வார்த்தை இல்ல, நமக்கு தெரியாது, அதனாலதான் கேட்கிறேன். சும்மா ஃப்ராடுத்தனம் பண்றவங்கள அப்படி சொல்லுவாங்க, ஃப்ராடுத்தனம் பண்றவங்க வந்து. ஆனா இவங்க வந்து பீப் போட்டோன்னே அதோட அர்த்தமே மாறிடுச்சு. இப்ப அவரு கார்த்திக் மனோகரன் தான் அவரை வச்சுதான் எல்லாருமே இது பண்றாங்க. பாத்தீங்களா, பிரபாகரனோட அண்ணன் மகனே சொல்லிட்டாரு, அவர் அண்ணன் மகனே வந்து இவர் சந்திக்கல அப்படின்னு அவரே சொல்லிட்டாரு. இல்ல ஆனா பிரஸ் மீட்ல இப்ப சமாளிக்கிற மாதிரி பேசுற மாதிரியும் இருக்குல்ல. அவங்க வந்து அண்ணன் மகன் நீங்க வந்து அந்த பிரபாகரனுடைய மனைவியை நீங்க சந்திச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்றாங்களே, அது உண்மையா அப்படின்னு கேட்டதுக்கு இவர் ஒன்னொன்னுக்கும் பதில் சொல்லாம டக்குன்னு அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு நான் போவே இல்லை இப்ப என்ன உனக்கு அப்படின்ற இடத்துக்கு மாறுறாங்கல்ல. இல்ல தொடர்ந்து அவரை வந்து இந்த கேள்வி எதிர்க்கும் போது அவருக்கு டென்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா ஏன் இது நம்ம பாக்குறது எப்படின்னா,
கார்த்திக் மனோகரன் அவரோட மனோகரன் தான் அவரோட தலைவர் பிரபாகரனோட அண்ணன். அவரோட பையன் தான் இவர் கார்த்திக். இவங்க எல்லாமே சின்ன வயசுலேருந்து வெளிநாடு போனாங்க. அப்போ இருக்கும்போது இவங்க யாருமே வந்து இயக்கத்தோடையோ இல்லை வந்து இவங்களுடைய தொடர்பு இல்லை. புலிகள் காலத்தில் வந்து அந்த அமைதி பேச்சுவார்த்தை நடந்தப்போ கூட வந்து நிறைய பேர் சொந்த நாட்டுக்கு வந்து பார்த்துட்டு போனாங்க, எல்லாம் வந்து வந்து இருந்துட்டு போனாங்க. அப்போ கூட இவங்க வரல. நான் கூட அவரை வந்து ஒரு பேட்டி எடுத்திருக்கேன். அந்த பேட்டியில் கூட வந்து 2009 இனப்படுகொலை அப்போ மே 18 காலகட்டங்களில் நீங்கள் பேசுனீங்களா, கடைசி யுத்த காலகட்டங்களில் பேசுனீங்களா போது கடைசியில் எங்களோட அவங்க தொடர்பே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தார். இவர் கார்த்திக் மனோகரன் வந்து சொல்லியிருக்காரு, நாங்கள் வந்து கடைசியில் வந்து எங்களுக்கு அவங்களோட அந்த அளவுக்கு நெருக்கமாக தொடர்பு இல்லை, குடும்பத்தோட என்ன எப்படி எதுன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ கார்த்திக் மனோகரன் இப்போ ஏன் பேசுகிறாருன்னா, அவரு ஒரு நிகழ்வு நடத்தினார். தலைவர் பிரபாகரனுக்கு வந்து இறப்பு நிகழ்வு நடத்துறாரு, வீர வணக்க நிகழ்வு நடத்துறாரு. அதை வந்து சீமான் அவர்கள் வந்து தொடர்பு கொண்டு கேட்கும்போது அவர் வந்து சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணல, அவருக்கு பதில் கொடுக்கலன்னொன்னையும் அவர் அந்த கோபம் ஒரு கோபம். இன்னொன்று துவாரகான்னு ஒருத்தங்க வந்து நான் வந்து பொண்ணு அப்படின்னு சொல்லி வெளியே வந்தாங்கல்ல, துவாரகா கேங்குக்கும் துவாரகா வச்சு நாங்கள் வந்து பொண்ணுன்னு சொல்ற குரூப்புக்கும் கார்த்திக் மனோகரன் குரூப்புக்கும் நடக்கிற ஒரு சண்டை தான் அது. அந்த சண்டையில் அதாவது பொண்ணு நான் பொண்ணுன்னு சொல்லி நான் தான் வாரிசுன்னு சொல்லி துவாரகா இருக்காங்க, இல்லை நான் தான் வாரிசுன்னு சொல்லி இவர் கார்த்திக் வந்து இது பண்றாரு. அதுதான் இங்கே நடக்கிற பிரச்சனை. அந்த பிரச்சனையில சீமான் அவர்கள் வந்து இவர் கேட்கும்போது நான் வந்து எனக்கு தெரியாது நீங்க என்ன பண்ணீங்கன்னு சொல்லி சொல்லும்போது ரெஸ்பான்ஸ் பண்ணணும் போது அவருக்கு வந்து கோவம் வந்துடுது. கோவம் வந்ததுக்கு அந்த கோவத்துல இருக்கும்போது தான் இப்ப இந்த பிரஸ் மீட் பெரியார் சம்பவங்கள் அந்த போட்டோலாம் வெளியே வரும்போது யாரை கேட்கறதுங்கும் போது இந்த திமுக சார்ந்த ஊடகங்கள் நிறைய இருக்கு. அந்த ஊடகங்கள்ல பணிபுரிகிறவங்க இதை கேட்கும்போது இந்த கேள்வி அவர்கிட்ட என்ன வார்த்தை வரணுமோ என்ன தேவையோ அதை வந்து கார்த்திக் மனோகரன்ட்ட வாங்கி வெளியிட்டு அதை வந்து ஸ்ப்ரெட் பண்றாங்க. பாத்தீங்களா, வந்து தலைவர் விடுதலை தலைவர் பிரபாகரனோட அண்ணன் மகனே சொல்லிட்டாரு, எப்படி வந்து ஒரு சீமான் சொல்றதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லி. ஆமா, நிறைய பேர் அவருடைய அந்த இன்டர்வியூவோட நிறைய கிளிப்ஸை மட்டும் கட் பண்ணி போட்டு சீமான் பண்ணதை பார்த்துருக்கீங்களா? கார்த்திக் மனோகரனோ இல்லை மனோகரன் அவர்களோ புலிகள் அமைப்புலையும் கிடையாது, புலிகள் சார்ந்த எந்த இயக்கத்திலையும் ஈடுபடல. அவங்க அதுக்கு பிறகு அவங்க வந்து எந்த இதுலையுமே கலந்துக்கிட்டதே கிடையாது. ஒரு ஃபேமிலி, அவங்க ஒரு ஃபேமிலி, அவங்க போய் செட்டில் ஆயிட்டாங்க. அவங்களுக்கும் இயக்கத்துக்கும் ஈழ பிரச்சனைக்கும் அவங்களுக்கும் தொடர்பே கிடையாது. துவாரகா விஷயம் வெளியே வந்ததுக்கு பிறகுதான் கார்த்திக் மனோகரன் வந்து வெளியே வந்து பேச ஆரம்பிக்கிறார். குடும்பம் உயிரோட இல்ல அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறாரு. அதுதான் பேச ஆரம்பிக்கிறாரு. அப்ப இதுதான் நடக்கிறது. புலிகள் சார்ந்து பேசுறவங்க யாருமே கிடையாது. அது சார்ந்து அவங்க தான் பேசணும். அதுக்கு தான் பதில் சொல்றது. அந்த இடத்துல வந்து இவர் ஏற்கனவே நான் சொன்னல ஒரு பேட்டியில கூட சொல்லியிருக்காரு, நான் இந்த நேரத்துல என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லியிருக்காரு. இந்த பேட்டியில கூட போய் பார்த்தாங்களா இல்லையான்னு கேட்கும் பொழுது நான் கேள்விப்பட்ட வரைக்கும் தான் சொல்றாரு தவிர இவருக்கு உண்மையிலேயே தெரியும் நேரடியாக எந்த தொடர்பும் இயக்கத்தோடையோ இல்ல புலிகள் சார்ந்த விஷயங்களையோ இவருக்கு எந்த தொடர்பும் கிடையாது. அத இப்ப இவர் அந்த ஒரு பிம்பம் வச்சிருப்பாங்கல்ல, பிரபாகரனோட அண்ணன் மகன் அவரே சொல்லிட்டாரு பாத்தீங்களா, அவரே சொல்லிட்டாருங்கதான் இங்க சீமானை வீழ்த்துறதுக்காக இவங்க பண்ற ப்ராஜெக்ட்ல இதுவும் ஒண்ணு. ஏன்னா இங்க என்ன பிரச்சனைன்னு திமுக நினைக்குதுன்னா, சீமான் தான் இந்த இனப்படுகொலைக்கு வந்து திமுக தான் முக்கியமான காரணம், இது துணை நின்ற காங்கிரஸ் வந்து நடத்துனுச்சு, திமுக தான் இதுக்கு வந்து இனத்துறவுக்கு காரணம் அப்படிங்கிறது வந்து சீமான் தான் முழுக்க பரப்புரை பண்றாரு. அப்ப சீமானே பொய்ன்னு ஆகிட்டா சீமான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே பொய்யாயிருக்குல்ல, அதுதான் திமுக நினைக்குது. அப்ப சீமான் பிரபாகரனை சந்திக்கல, அங்க போகல, அங்க நடந்த எதுவுமே இது சொன்னது எல்லாமே பொய் அப்படிங்கும்போது இனப்படுகொலைக்கு வந்து திமுக காரணம் சொல்றாங்கல்ல, செல்லாதாயிருக்குல்ல. ஸோ இது அழகா வந்து பிளே பண்றாங்க. இது வந்து ஆனா இது வந்து அது திமுகவால் பண்ணி முடிக்க முடியாது. ஏன்னா இப்ப கார்த்திக் மனோகரனே சொன்னாலும் ஏத்துக்கிற மனநிலையில உலகத்தமிழர் கிடையாது. ஏன்னா உலகத்தமிழருக்கு தெரியும் கார்த்திக் மனோகரன் யாருன்னு. சீமான் நிறைய பேர் இலங்கை சார்ந்த ஆட்கள்லாம் நிறைய பேர் வீடியோலாம் போடுறாங்க. சீமான் யாருன்னு தெரியும். சீமான் மேல 1000 விமர்சனங்கள் வந்து எல்லாரும் வச்சாலும் தமிழ் தேசியத்துக்கு இப்போக்கி ஒரு அடையாளமா இருக்கிறதுனால சீமானை வந்து கையில வச்சிருக்காங்க. இதை அவர் பேசணும் அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ அதனால வந்து யாரும் சீமானையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க,
கார்த்திக் மனோகரன் பேசுகிற விஷயத்தையும் ஒரு பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. வேணா இவங்க திராவிட ஊடகங்கள் சீமான் எதிர்ப்பாளர்கள்லாம் வந்து பார்த்தீங்களா பார்த்தீங்களான்னு சொல்லி பேசலாமே தவிர இது ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணாது. இவங்க நினைக்கிற திமுக நினைக்கிற அந்த ஈழக்கரையை வந்து நம்ம வந்து இது பண்ணிடலாம்னு நினைக்கிறது அது ரொம்ப கஷ்டம். அது வந்து எல்லாருக்குமே தெரியும். காலம் வந்து அதுக்கான பதிலை கொடுத்துரும். அதனால இது இப்போ வீரியமாக இப்போ நாம் தமிழர் வளர்ந்துகிட்டு இருக்குல்ல, 8% வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறிச்சுக்கும் போது, அது தனித்து நின்று அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறிட்ட போது இது இன்னும் ஆபத்தை அவங்களுக்கு கொடுக்குன்னு தெரியும். ஏன்னா நேரடி எதிரியா தமிழ் தேசிய கருத்து வந்து நேரடி எதிரியா இருக்கிறதுனால இது என்னைக்குமே நம்மளுக்கு ஆபத்து. எதிர்காலத்துல வந்து உதயநிதி வர்றப்பயோ இல்லை இன்பநிதி வந்து முதல்வர் வர்றப்பயோ தொடர்ந்து அது பிரச்சனையை கொடுத்துட்டே இருக்கும். அதை இப்பயே வந்து சீமானை ஒடுக்கிட்டா இது வளராது, தமிழ் தேசியம் வளராது. இந்த பிரச்சனை ஏன்னா தமிழ் தேசியம் பேசுற வேற தலைவர் லீடர் யார் இருக்காங்க? இவர் மட்டும் தானே இப்ப தேர்தல் அரசியல் இருக்காங்க. அப்ப இதை முடிச்சிட்டோம்னா எல்லாமே முடிச்சிடலாம்னு பாக்குறாங்க. அது கஷ்டம். நிறைய விஷயம் பகிர்ந்துட்டீங்க. ரொம்ப நன்றிங்க. நன்றி, வணக்கம்.